வெல்கம் ஆல்ஃபா. இயேசு கிறிஸ்துவில் உங்களை வாழ்த்துகிறேன். நாம் நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசித்து கொண்டு வருகிறோம். ஞானத்தை பற்றி ஞானத்தை பெற்றுக்கொள்வது எப்படி, ஞானத்தை பெற்றுக்கொண்ட பிறகு அது எப்படி அது சொல்கிறபடி கேட்டு நம்ம அதன் வழிகளில் நடக்கும்போது நமக்கு நன்மைகள் வருகிறது என்றது நமக்கு பார்க்குறோம். அங்கே போட்டிருக்கு, நம்ம பார்த்தோம், ஞானத்தை கண்டடைகிற மனுஷன் புத்திய மனுஷனும் முத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் என்று பார்த்தோம். அதன் வர்த்தகம் வெள்ளி பொன்னை பார்க்கலும் உத்தமமானது, முத்துக்களை பார்க்கலும் அது வெளியேற பெற்றது, அது இச்சிக்கப்படத்தக்கது. ஏதாவது ஆசை வச்சுருந்தோம்னா ஏதோ வி லஸ்ட் ஆஃப்டர் இட். ஐ யூஸ் த வேர்ட் டெலிபரேட்லி லஸ்ட். நிறைய ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இச்சை இருக்கும். அந்த ஏதாவது ஒரு மேலே இருக்கும். சில பேருக்கு கார் மேலே இருக்கும், சில பேருக்கு வீடு மேலே இருக்கும், சில பேருக்கு இருக்கும். ஆனால் எல்லாத்தையும் விட ஞானம் ரொம்ப முக்கியமானது. அதான் போட்டிருக்கு, அதன் வலது கையில் தீர்க்காயசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது. அதன் வழிகள் இனிதான வழிகள், அதன் பாதைகளெல்லாம் சமாதானம். அப்போ நம்மளுக்கு வேண்டியது சமாதானம் தான். அது தன்னை அடைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம். இது அடையணும். அப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை தாரும், அளவில்லாமல் எனக்கு வேணும் ஞானத்தின் ஆவி. இது பரிசுத்தாவியானவருடைய ஒரு பிரான்ச்சு தான். இது ஞானத்தின் ஆவியை எனக்கு தாருங்க, நான் ஞானம் உள்ளவனாக நான் எல்லா காரியத்தையும் செய்யத்தக்கதாக எனக்கு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. அப்போ அது கொடுக்கப்படும். ஸோ அதை பற்றி கொள்கிற எவனும் பாக்கியவான் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுடைய ஜனமே நம்ம அதை பிடிச்சி ஞானம் கிடைச்ச உடனே இது வெள்ளியை பார்க்கலும் பொன்னை பார்க்கலும் அதிகமாக அதை கெட்டியமாக பிடித்து கொண்டு அதன்படி நம்ம வாழும்போது ஞானத்தின் மூலம் கர்த்தர் பேசுவார் நம்மளோட. அதை பேசி கேட்கும்போது அதுபடி நடக்கும்போது நமக்கு நன்மைகள் பாய்க்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.